லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமணத்திற்கு வருகை தந்த பின் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை கூட்டணி பேச்சுவார்த்தை அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி தான் மேற்கொண்டு வருகிறார் என்றும் பாரதிய ஜனதா கட்சி யாரையும் எங்கேயும் மிரட்டவில்லை என தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பது எனது கருத்து என்றும், கொடுக்க முடியாதவன் எதையோ காட்டுவது மாதிரி ஒரு ஏமாற்று வேலையை திமுகவை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது என கூறினார். அடுத்த ஜூன் மாதம் திமுக ஆட்சியில் இருக்காது என்றும் அவர் கூறினார். அதனால தானே அதுல என்ன அவங்களுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவும் குழப்பம் இருக்குனாலதான் அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்கு முந்தைய ஒரு மாசம் முன்னாடி அவங்களெல்லாம் எங்களை கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள பத்தியே பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அவங்க கட்சிக்கு அவங்க ஒரு அறிக்கை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. திமுக தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்து. எங்களை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கையை மட்டும் வைத்து மக்கள் ஏமாற மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்ன சொல்றேன், அதாவது ஓல்டு பென்ஷன் வந்து ஓய்வூதிய பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவோம்னு பழைய முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ 2021 தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். இப்போ 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சது. இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எப்படின்னா அடுத்த ஜூன் மாசம் தருவோம். கொடுக்க முடியாதவன் எதையோ காட்டுற மாதிரி இத மாதிரி ஒரு ஏமாற்று வேலை யாரு செய்ய முடியும்? திமுகவை தவிர வேற யாரும் இந்த ஏமாற்று வேலையை